செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். கவர்னர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற தமிழ் உரிமை இயக்கத்தினர் கைது செய்யப்பட்டனர். 5வது முறையாக முதலமைச்சராக பங்கேற்ற ரங்கசாமிக்கு உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசாமி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். அமைச்சரான பின் முதன்முறையாக புதுச்சேரி வந்த அமைச்சர் ஆனந்த் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்தார். ஆன்லைன் டிரேடிங் என கூறி புதுவையை சேர்ந்த நபரிடம் 3.45 லட்சம் மோசடி செய்த மர்ம நபரை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். கவர்னர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற தமிழ் உரிமை இயக்கத்தினர் கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரி முதலமைச்சராக ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் பதவியேற்பு விழா மக்கள் மாளிகையில் நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கவர்னர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த விழாவில் முதலாவதாக வந்தே மாதரம் பாடலும் 2வதாக தேசிய கீதமும் பாடப்பட்டு தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கவர்னரின் செயலை கண்டித்தும் புதுச்சேரி தமிழ் உரிமை இயக்கத்தினர் கருப்பு கொடியுடன் கவர்னர் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருந்தனர். அதன்படி காமராஜர் சதுக்கம் அருகே ஒன்று திரண்ட தமிழ் உரிமை இயக்கத்தினர் அதன் தலைவர் பாவாணன் தலைமையில் புதுச்சேரி கவர்னர் மாளிகை முற்றுகையிட புறப்பட்டனர். அவர்களை போலீசார் தடுப்பு கட்டைகளை அமைத்து தடுத்து நிறுத்தினர். தொடர்ந்து தமிழ் உரிமை இயக்கத்தினர் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியபடி அங்கேயே துணைநிலை ஆளுநரின் உருவப்படத்தை கிழித்து எறிந்தும் தீ வைத்தும் எரிக்க முயன்றனர். இதனால் லேசான தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. தொடர்ந்து 50க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். 5வது முறையாக முதலமைச்சராக பங்கேற்ற ரங்கசாமிக்கு உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசாமி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 18 இடங்களை கைப்பற்றியது. இந்நிலையில் கவர்னர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் முதல்வராக ரங்கசாமி நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு கவர்னர் கைலாஷ்நாதன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இந்நிலையில் சட்டப்பேரவையில் நடைபெற்ற விழாவில் புதுச்சேரி முதல்வராக 5வது முறையாக பதவியேற்ற ரங்கசாமிக்கு உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமி பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். அப்போது உழவர்கரை தொகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். அமைச்சரான பின் முதன்முறையாக புதுச்சேரி வந்த அமைச்சர் ஆனந்த் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்தார். புதுச்சேரி மாநிலத்திற்கு வருகை தந்த தமிழக அமைச்சரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான ஆனந்த் புதுச்சேரி நேருவீதி பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பங்கேற்றார். புதுச்சேரியில் தங்கியிருக்கும் நாட்களில் தினமும் இந்த ஆலயத்திற்கு வந்து அவர் வழிபட்டு செல்வது வழக்கம். அந்த வகையில் அமைச்சரான பிறகு முதன்முறையாக புதுச்சேரி வருகை தந்த அவர் அங்காளம்மன் ஆலயத்திற்கு சென்று சிறப்பு பூஜை நடத்தி அம்மனை வழிபட்டார். அப்போது ஆலய நிர்வாகிகள் மற்றும் பக்தர்கள் அவருக்கு வரவேற்பு அளித்தனர். மேலும் புதுச்சேரியை சேர்ந்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் அமைச்சராக பொறுப்பேற்றதற்காக அமைச்சர் ஆனந்திற்கு வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் நேரில் சந்தித்து அமைச்சர் ஆனந்துக்கு வாழ்த்து தெரிவித்தார். நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில நிர்வாகிகள் மற்றும் கட்சி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். ஆன்லைன் டிரேடிங் என கூறி புதுவையை சேர்ந்த நபரிடம் 3.45 லட்சம் மோசடி செய்த மர்ம நபரை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையை சேர்ந்த ஆண் நபரை மர்ம நபர் ஒருவர் தொடர்பு கொண்டு ஆன்லைன் டிரேடிங் குறித்து பேசியுள்ளார்.
பின்னர் மர்ம நபர் அனுப்பிய லிங்க் மூலம் ஆன்லைன் ட்ரேடிங் கணக்கு துவங்கி அதில் பல்வேறு தவணைகளில் அவர் 3.45 லட்சத்தை முதலீடு செய்துள்ளார். பின்னர் அதில் அவர் சம்பாதித்த பணத்தை எடுக்க முடியவில்லை. அதன் பிறகே அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்ததை உணர்ந்தார். மேலும் லாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஆணவர் முகநூலில் வந்த விளம்பரத்தை கிளிக் செய்து செயலி ஒன்றை அவரது செல்போனில் பதிவிறக்கம் செய்துள்ளார். சிறிது நேரத்தில் அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 1 லட்சம் மோசடி கும்பல் எடுத்துள்ளது. இது குறித்து அறிந்த அவர் புதுவை சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். இதேபோல முதலியார்பேட்டையை சேர்ந்த ஆணவர் ஒருவர் 28,000 புதுவையை சேர்ந்த பெண் ஒருவர் 11,000 மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். இவர்கள் அனைவரும் தனித்தனியாக சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து நடிகர்கள் சதீஷ், தங்கதுரை ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலத்தின் முதலமைச்சராக 5வது முறையாக பொறுப்பேற்றுள்ள ரங்கசாமியை பிரபல திரைப்பட நடிகர்கள் சதீஷ் மற்றும் தங்கதுரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். முதலமைச்சர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது நடிகர்கள் இருவரும் ரங்கசாமிக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தி அவரது ஆசியை பெற்றனர். இந்த சந்திப்பின் போது திரைப்பட நடிகர் PRO மற்றும் கலைமணி குமரன் உடன் இருந்தார். புதுச்சேரியை சேர்ந்த நடிகர்கள் மற்றும் திரைப்பட துறையினர் பலரும் கலந்து கொண்டு முதலமைச்சர் ரங்கசாமிக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இந்த சந்திப்பு அரசியல் மற்றும் திரைப்பட துறையினரிடையே கவனத்தை பெற்றுள்ளது. நடிகர் சூர்யா நடித்துள்ள கருப்பு திரைப்படத்தின் சிறப்பு காட்சிகள் திடீரென்று ரத்து செய்யப்பட்டதால் ரசிகர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கருப்பு திரைப்படத்தை இயக்குனர் பாலாஜி இயக்கியுள்ளார். இந்த படத்தில் அவர் முதன்முறையாக வில்லன் கதாபாத்திரத்திலும் நடித்துள்ளார். நடிகர் சூர்யாவுக்கு ஜோடியாக நடிகை த்ரிஷா நடித்துள்ளார். மேலும் நடிகைகள் ஸ்வாஸ்திகா, இந்திரன்சி, யோகி பாபு, ஸ்வேதா நாயர் உள்ளிட்ட முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். திரைப்படம் வெளியாவதை முன்னிட்டு புதுச்சேரி காமராஜர் சாலையில் உள்ள ஜீவா ருக்மணி திரையரங்கில் நடிகர் சூர்யா தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் அவரது பேனருக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டது. DJ, இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகளுடன் திருவிழா சூழல் ஏற்படுத்தப்பட்டது. திரைப்படத்திற்கான ரசிகர்கள் உற்சாகத்துடன் காத்திருந்த நிலையில் திடீரென்று திரையரங்க நிர்வாகம் சார்பில் சிறப்பு காட்சி ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் அதிருப்தி அடைந்த ரசிகர்கள் திரையரங்கம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து முன்பதிவு செய்யப்பட்ட டிக்கெட்டுக்கான தொகை ரசிகர்களுக்கு திருப்பி வழங்கப்பட்டது. பணிசுமையால் மறைந்த IRBN குடும்பத்திற்கு உதவித்தொகை வழங்கப்பட்டது. புதுச்சேரி, காரைக்காலில் பணிபுரிந்த IRBN வேல்முருகன் தொடர்ந்து இரவு பணி பார்த்த காரணத்தால் கடந்த ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி உடல்நலக்குறைவு ஏற்பட்டு காலமானார். காரைக்காலை சேர்ந்த மறைந்த IRBN வேல்முருகனின் குடும்பத்திற்கு IRBNல் பணிபுரியும் அனைவரும் உதவித்தொகையாக 6,50,000 ரூபாயை வழங்கினர். தொடர்ந்து அவரது மகள் மற்றும் மகன் பெயரில் 2,50,000 லட்சம் என்று மொத்தம் 5 லட்சம் நிரந்தர வைப்பு தொகை வைக்கப்பட்டது. மீதி உள்ள தொகை IRBN காவலர்கள் அவரது மனைவியிடம் ஒப்படைத்தனர். பின்னர் IRBN காவல்துறையில் மறைந்த வேல்முருகன் புகைப்படத்திற்கு மலர் மாலையிட்டு நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் காரைக்காலில் பணிபுரியும் சட்டம் ஒழுங்கு காவலர்கள் அனைவரும் இணைந்து மறைந்த வேல்முருகன் குடும்பத்தினருக்கு 29,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கினர். CBSE 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தோல்வியடைந்த அரசு பள்ளி மாணவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை சண்முகாபுரம் நெசவாளர் குடியிருப்பை சேர்ந்தவர் தலிஞ்சன். இவரது மனைவியின் தங்கை லோகலட்சுமி, அவரது மகன் ஜீவகாந்த். சண்முகாபுரத்தில் உள்ள நெசவாளர் குடியிருப்பை சேர்ந்த தலிஞ்சன் வீட்டில் தங்கி படித்து வந்தார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி அதன் முடிவுக்காக காத்திருந்தார். நேற்று மாலை ஜீவகாந்த் மற்றும் கியூட் தேர்வுக்கு படித்துக் கொண்டிருந்ததால் அவரை வீட்டில் விட்டுவிட்டு மற்றவர்கள் வெளியில் சென்றுள்ளனர். இதனிடையே 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியானது. உயிரியல் பாடத்தில் மட்டும் ஜீவகாந்த் தோல்வியடைந்துள்ளார். இதனை அறிந்த அவரது அண்ணன் உதயகுமார் அது குறித்து விசாரிக்க ஜீவகாந்திற்கு பலமுறை போன் செய்தும் அவர் எடுக்கவில்லை. இதனையடுத்து வெளியில் சென்றிருந்த தலிஞ்சன் மற்றும் அவரது மகன் உதயகுமார் ஆகியோர் வீட்டிற்கு திரும்பி வந்தனர். அப்போது ஜீவகாந்த் அறையில் தூக்கு போட்டு தொங்கிக் கொண்டிருந்தார். அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் அவரை உடனே மீட்டு கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக கூறினர். இது குறித்து மேட்டுப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சியாகாத விரக்தியில் அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது. உருளையன்பேட்டை தெய்வ சிகாமணி நகரில் நடைபெறும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆய்வு செய்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் வார்டு பகுதியான தெய்வ சிகாமணி
பகுதியில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு மூலம் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி பார்வையிட்டார். சாலையின் தரம் குறித்து அதிகாரிகளிடம் அப்போது அவர் கேட்டறிந்தார். மேலும் பணிகளை விரைந்து முடித்து அப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் பணிகளை முடிக்குமாறு கேட்டுக்கொண்டார். ஆய்வின் போது பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு உதவி பொறியாளர் பாலாஜி, பொதுப்பணித்துறை அதிகாரிகள், மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞரணி தலைவர் ரகு என்கிற ரகோத்தமன், சமூக ஆர்வலர் கோபால் மற்றும் நேயம் மக்கள் கழக பிரமுகர்கள், நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 14,790 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,18,320 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 3,140 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கவர்னர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற தமிழ் உரிமை இயக்கத்தினர் கைது செய்யப்பட்டனர். 5வது முறையாக முதலமைச்சராக பங்கேற்ற ரங்கசாமிக்கு உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசாமி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். அமைச்சரான பின் முதன்முறையாக புதுச்சேரி வந்த அமைச்சர் ஆனந்த் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்தார். ஆன்லைன் ட்ரேடிங் என கூறி புதுவையை சேர்ந்த நபரிடம் 3.45 லட்சம் மோசடி செய்த மர்ம நபரை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.